வெள்ளத்தால் வந்து சொல்லி 14 நாளைக்கு லைசன்ஸ் கொடுத்தது. 9ஆம் மாதம் 7ஆம் தேதியோட முடிஞ்ச லைசன்ஸ் எம்எம்எஃப் அப்ரூவ் ஆதரவு ட்ரேடிங் லைசன்ஸ் கொடுத்துருக்குது. கொடுத்தோ அங்கே அந்த அதில் ஸ்டாக் யார்ட் ஒரு மண் ஸ்டாக் பண்ணி இன்னொரு டியூப் கொடுத்தது. அங்கே வந்து லொரி போயிலாண்டால மெயினில் உங்களுக்கு சவுத் தமிழ் ரோட்டில் ஒரு ட்ரேடிங் லைசன்ஸ் வந்து கொடுத்துருக்கு. பயணிக்கு பண்ண ஜாட் போய் லைசன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த இடத்துல நீங்க பாத்துட்டீங்களா? அந்த இடத்துல கொடுக்கலாம், அந்த இடத்துல கொடுக்கலாம். நீங்க ஒரு பெர்மிஷன் கொடுக்க கூட மேடம். 100 மீட்டர் இருக்காங்க மண் எத்தனை மேடம் அவடத்துல கொண்டு இதை போட்டு வச்சிருக்குது மேடம். ஓகே, லோரி வரமண்டதுக்காக கொடுக்கலாமா? அப்ப லோரி மண் ஏற்றுற இடத்துக்கு லோரி போகும். நாங்கள் லோரியை தாங்க கொண்டு போறோம். அவடத்துல நீங்க கொடுப்பீங்களா? 14 நாளைக்கு ஏற்றுறதுக்கு என்ன 200 கேப்பு மண்ணுக்கு 50 லோரி தான் ஏற்ற போகுது. அதுக்கு முதல் கொடுத்த லைசன்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்ணி தான் நெக்ஸ்ட் மாதிரி செய்துதான் கொடுத்துருக்காங்க. சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணல. அது எங்களோட கூட்டத்துக்கு அதுக்கு முதல் கொடுக்கல சார். எக்ஸ்டென்ஷன் எப்ப கொடுத்தேன்னு சொல்லுங்க. அதுக்கு முதல்ல அதை கொடுக்க கூடாது. எக்ஸ்டென்ஷன் சொன்னது 3 மாசத்துக்கு மேல கொடுக்க கூடாதுன்னு சொன்னது. அப்புறம் என்ன கொடுப்பீங்க? கொடுக்கறத கேன்சல் பண்ணுங்க. அது வந்து மேடம் இது மேடம் அந்த இடத்துல அந்த மண் பார்த்துருக்கு. மண் அந்த அமைப்பு வேலை செய்யணும். அந்த காணி யாருக்குரியது எந்த எவ்வளவு கேட்காவடிக்கு தான் அந்த கோவில இருந்தளவும் இல்லாம அரசமரமும் இல்லாம அந்த மண்ணை பூச்சிருக்காங்க. அந்த மண்ணில கையும் வைக்க நீங்க ஏற்கனவே நீங்க கொடுத்துருக்கீங்களா? இப்ப சொல்ற கதைக்கிற பிரச்சனை என்ன மாதிரி அவங்க சொல்றாங்க இல்ல பாதிப்பு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி என்ன மறுபடியும் சொல்றீங்க? அதுக்கு செய்யறாங்க. அது யார் பாக்குறது? நடக்கல மேடம். 4 வருஷமா நாங்க கட்டுப்படுத்தி வச்சிருந்தாங்க அந்த மண்ணை விஷயத்தை. நீங்க அந்த ஏரியாவை கொடுக்கவே இல்லையா? ரோட்டுக்கு இஞ்சால கோட்டமாடி டிஎஸ் ஆபீஸ், ரோட்டுக்கு இஞ்சால கிரான் டிஎஸ் ஆபீஸ். கிரான் டிஎஸ் ஆபீஸ்ல வந்தா ஜாட் பர்மிட்டுக்கு சார் அனுமதிக்க மாட்டாரு. கோட்டமாடி டிஎஸ் ஆபீஸ்க்கு அனுமதி ஈஸியா எடுத்துடலாம். அப்ப அனுமதி எடுத்து அங்க ஜாட்டை போட்டுட்டாங்க. 10 அடி ரோட் 2 வித்தியாசம். அப்ப சாருக்கு விஷயம் தெரியாது. மண் எதிர்பார்க்கிற சார் ஏரியாவுக்குள்ள ஜாட்டை வச்சிருக்கிற ஓட்டமாவடி டிஎஸ் ஏரியாவுக்குள்ள முடியும் வரை பின்னர் மிக வரை முன்னுரிக்கிறது. இவங்க அது ஒன்று இல்லைன்னு தருவாங்கன்னா நடவடிக்கை என்ன எடுக்குது? இப்போ இடிக்கா இல்லையா? கிராண்டில் எதுவும் இடிக்கா இல்லையா? இல்லைண்டா இல்லைண்டா கடிட்டு தாங்க போலீஸோட நாங்கள் இல்லைன்னு சொல்லி தெரியும் போட்டுதான் போலீஸ் சொன்னாங்க. இல்லைண்டா கடிட்டு தாங்க இது கிராண்டில் முழுக்க முடிஞ்சது இல்லைன்னு சொல்லி நிற்கிறத இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன ஆனா நான் சொல்றேன், இப்போதைக்கு இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தில் நாங்கள் அப்படியாக இதோடு நாங்கள் விடையில. தற்போதைக்கு நீங்க செய்ய வேண்டிய ஒரு கடமை என்னன்னா, உடனே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி போட்டு புதுசா என்னென்ன தேவை ஏற்படுதோ அந்த தேவைக்கு ஏற்ப அந்த இதுல கதைச்ச மாதிரி ஆர்டிஎஸ் தலைவர் மாதிரி அந்த குழு உட்பட கமிட்டியை கண்டக்ட் பண்ணி எடுக்கக்கூடிய மாதிரி ஒரு சூழ்நிலையே அது செய்யும். மற்றபடி எல்லா லைசன்ஸையும்
திணைக்களம் 2 சமூகங்கள முஸ்லிம் சமூகம் தமிழ் சமூகம் 2 சமூகத்துக்குள்ளே இவங்க பெரிய பாரதூரமான பிரச்சனையை கொண்டுறாங்க வாரியத்துக்குள்ள அதான பெரிய பாரதூரமான பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்ற இவங்களை இளைஞர்களுக்கு முக்கியமான பிரச்சனையா இருக்கு டிஎஸ்எம்பி திணைக்கள தலங்களுக்கு பாரம் இருக்கின்றதுல விவசாயம் செய்யலாம் மேடம் நான் பழைய உறுதியாக சொல்றேன் இந்த பாரம் அவ்வளவு முழு இந்த அவ்வளவு அந்த மண்டலம் மாவட்டத்தில் அவ்வளவு சும்மா மக்கள் ஒரு தீவிரமான முறையில பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். கொஞ்சம் நடப்பு ஒரு பதற்றம்னா நாளைக்கு ஒரு மதத்தை நான் பண்ணலாம் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா பொலிசுக்கு நீங்க பதவி கொடுக்கலாம். நான் சொல்ல கருத்தை கொடுத்துருப்பேன். பொறுப்பு வாய்ந்த அதிகாரியாக இந்த இடத்துல வந்து எனக்கு தெரிவிக்கணும். ரெண்டாவது விஷயம், உங்களுடைய ஜிஎஸ்எம்பி ஆபீஸ்ல ஒரு புரோகிற்கு அந்த பிரேமித்துல சைன் பண்ண போறாங்க. பிரேமிட்டு அவர்தான் பிரேமிக்க நூலியாட்ட கொடுத்து சைன் பண்ணி அதுக்குரிய கமிஷன் பண்ணி தான் அவங்களை கொடுக்குறது. இன்னொரு நலங்குற ஜிஎஸ்எம்பி ஆபீஸ்ல இருக்கு. அது சம்பந்தமாக அவங்களை கருத்து கொள்வார்கள். அந்த பிரேமிக்க நான் ஒரு மனத்தை முன்படுத்தியிருந்தா என்ன பேருடைய கொண்டாடத்தான் கொடுக்கணும். அவர் தான் அந்த பிரச்சனை கொடுக்கணும். ஆனால் அவரு அந்த ஒரு நியமனத்தை பேசி வைக்கிறாங்க. நான் விலாசம் பேர் முடிவு செய்வேன். ஜிஎஸ்டி என்ன சொல்லிடுறாங்க நம்ம டைம் எப்படி அன்னைக்கு மட்டும் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட பொறுப்பு வாய்ந்த அதிகாரி ஜிஏடியோ மற்ற ஆளோடையோ சரியான ஒப்புதலை தெரிவிக்கும் வரைக்கும் தற்காலிகமாக இந்த பேமெண்டோட இருக்கிறது. இந்த கூட்டத்தில் நேரம் போய்கொண்டிருக்கு. எங்களுடைய மத்திய நீர்ப்பாசன பணிப்பாளர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்திக்காக செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கும் அவருடைய குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மாகாண நீர்ப்பாசன துறை பணிப்பாளர் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து அமர்ந்து கொள்கிறேன். மண் பிரச்சனையில 2 உங்களுக்கு